வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. நீங்கள் பிருத்வி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பேர்னுக்குள்ளே தான் நிற்கிறோம். பேர்னுக்குள்ள எந்த இடம் இது? பீல் என்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறோம். என்னடா தள்ளு வண்டியில் இருக்கிறாள்னு பார்க்காதீங்க. தள்ளு வண்டி கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஐடியா இல்லை. இவள் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டாள்ன்னு சொல்கிற மாதிரி. அப்படி இல்லை, நாங்கள் வந்து ஹோர்ன்பாக் என்ற ஒரு இடம், சரியா ப்ரொனவுன் பண்றனோ தெரியல. ஹோர்ன்பாக் என்ற ஒரு ஹோரன்பாக்கா எனக்கு தெரியாது சத்தியமா. நான் போடுறேன் பாருங்க. அப்படி ஒரு ஒரு ஷாப் ஒன்றுக்கு வந்துக்கிறேன். பெரிய மால் உண்டு, சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதாம். நல்ல விலை குறைய. ஜெர்மனில், ஃப்ரான்ஸில் நாங்கள் சாமான்கள் வாங்கினா எப்படி எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக வருதோ அதே அளவு விலைக்கு இங்கேயும் லாபமாக வருமா. ஒரு என்னது பவோஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. பவோஸ் மாதிரி ஒன்று தான் இது. பவோஸ் மாதிரி நம்மட ஊரில் என்னென்று சொல்கிறது? ஹார்ட்வேர் மாதிரி. ஹார்ட்வேரில் இந்த அப்படியான இந்த சாமான்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த வயரிங் சாமான்கள், அப்படி இரும்புகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பூக்கண்டுகள் அது இதுகள் எல்லாம் இருக்கும். பவோஸ்ன்னு சொன்னால் இங்கே உள்ளவங்களுக்கு விளங்கும். அப்படி உள்ளே இருக்கிறது என்னென்னு சொல்லி வீடியோவுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டா இருக்கிறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குது என்று எல்லாத்தையும் பார்க்க முடியாட்டியும் முக்கியமான தேவைகளை மட்டும் பார்ப்போம். அதில் நான் என்ன வாங்க போகிறேன், இல்லை சும்மா புதினம் பார்த்துட்டு மட்டும் போப்புறணுன்றத வாங்க பார்ப்போம். மகளே, இது நம்மட அந்த நான் சொன்னேன், நான் 10 மணி பூ, கிள்ளி நாட்டுற பூக்கண்டுலாம் சொன்னேன் நான். அதுதான் மக்களே. ஊரில் சும்மாவே களவெடுத்து கிள்ளி கொண்டு போய் நாட்டினாலே, உண்டை நாட்டினாலே இந்த தேசமெல்லாம் அழகாக வரும். அதுவும் கொஞ்சம் சீசனுக்கு தான் இது வரும். இதோட பேர் கர்ணாவாலாம் இதோட பேர். ஆனால் விலையை கேட்டீங்கன்னு சொன்னால் 14.95 15 ஃப்ராங்க் கொடுத்தோ இதை வாங்குறத மக்களே. நம்ம இதை பேசாமல் ஒரு துண்டை அப்படியே கிள்ளி கொண்டு போய் நாட்டலாம். கிள்ளவே தேவையில்லை மக்கள். இங்கே பாருங்க, நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற மாதிரி வடி அதை காட்டிட்டு ஓகே வரட்டா வாங்க போங்க. டை இந்த பாருங்க மக்களே, ஹலோவீனுக்கான பூசணிக்காய்கள் எல்லாம் ரெடி, இப்பவே ரெடி. குண்டு பூசணிக்காய் விடுங்களும் மலம்மா கேட்கினே தள்ள எல்லாம் இருக்குது. இந்த இருக்கிற இந்த கூடாரத்துக்கு மட்டும் பாருங்க 79 ஃப்ராங்க். இந்த பாட்டுக்கு நான் சத்தமாக கதைக்கிறேன், எக்கோ பண்ணுது அது. 79 ஃப்ராங்க் கொடுத்து இந்த கூடாரத்தை வாங்கி வைக்க வேணுமென்ற எந்த விதமான அவசியமும் இல்லை நமக்கு. போவோம். அதே நேரம் இந்த பூசணிக்காய்கள் எல்லாம் பாருங்க, எங்களோட தோட்டத்தில் இவ்வளவு பூசணிக்காய் இப்போ விளைஞ்சு போயிருக்குது. ஹலோவீனுக்காக நாங்கள் அழகா செட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நாங்கள் இப்போ கடைக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ எதால போகிறோம்? ஓகே, ஓகே மக்களே, இங்கே வந்து நிறைய நான் கிச்சனுக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்காம். எந்த பக்கம் இருக்குது? எந்த பக்கம் கிச்சன்? அந்த பக்கம். ஓகே சொல்லுங்க. நாங்க வந்ததே சும்மா புதினம் பார்க்கத்தான். நீங்க எதையாவது வாங்கினால் ஆக்கள்கிட்ட சங்க உரையாம அப்படியே போயிடலாம். ஓகே போலாம். டிரைவ். ஏற்கனவே சும்மா கதைச்சு வாரன் மாதிரி தான் தெரியுது. ஆக்களுக்கு பைத்தியம் எண்ணெய் கப்புறாங்க. அதுக்குள்ள என்ன சும்மா வேற கதைச்சிட்டு வான்னு சொல்லுறீங்க. யா எஸ்கியூஸ் மீ, உங்களோட ட்ரௌசர் பழகி போயிருக்குது. ட்ரௌசரை உயர்த்திட்ட பெருமனுசி வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? பொம்மையா இருந்தாலும் மானத்தை காப்பாற்ற வேண்டிய தமிழர்களின் கடமை, அதுதான் மிக முக்கியம். ஓகே, எங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்யறதுக்கு ஸ்மைலி ஸ்பாஞ்ச் வாங்க வேண்டிய ஒரே இடம் பீல்ல. வாங்க, ஒரு ஃப்ராங்க் தான்.
வாங்க. வாங்க. எதையோ எல்லாம் காட்டுறேன் வந்து போட்டு ஒரு பஞ்சு, ஒரு பொம்மை, இந்த கார்ட்போர்ட் மட்டை, கார்ட்போர்ட் பெட்டிகள், மக்களை பலகைகள், எங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பலகைகளை தேவையான அடிகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொள்கிற மாதிரி இந்த இடம் இருக்குது. நாங்கள் அளந்தளந்து வாங்கலாம். இங்கே எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸை பார்த்து கொடுத்தோம்னா வெட்டி தருவாங்க. எல்லாம் விலகுறையத்தான் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் குறைச்சி போட்டிருக்கிறாங்க. நிறைய லாபமானதுகள் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. வாங்க, நமக்கு தேவையான இந்த பலகையை நான் என்ன செய்ய போகிறேன், வாங்க. இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த நீங்களோ என்னத்துக்கு வந்த நீங்க? அப்பச்சி பார்த்து என்ன பயந்துருவாரு. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா, பாய். அவ்வளவுதான். நான் இந்த பேப்பரோ பாருங்க. இந்த இப்படியான கதவுகள் சும்மா நோமெல்லாம் மரக்கதவுகள் எல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்காக சும்மா செட் பண்ணி செஞ்சு பூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ என்னென்ன டிசைனில் வேணுமோ எல்லாம் அவங்க செய்து தார மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க. ஒவ்வொண்டா இதை பூட்டினால் இதே மாதிரி வந்து சேருமென்று சொல்லி, இது நார்மலான வீடுகள் வாங்கி திருத்தி செய்கிறவங்களுக்கு இந்த கடை நல்ல லாபமான சாமான்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை போட்டிருக்காங்க. கதவுக்கள் எவ்வளவோ, பூட்டுகளுக்கு எவ்வளவோ, அந்த நிலைகளுக்கு எவ்வளவோ, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலைகள் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கண்ணாடி கதவும் இருக்குது. இது வந்து கண்ணாடி, தனியாக கண்ணாடிகள் வச்ச கதவுகள், ஸ்டோர் ரூம்களுக்கு, எதுக்காவது ஸ்கூல்கள், ஆஃபீஸுகள், அது மாதிரி இடங்களுக்கு தான் இப்படிகள் செய்கிறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும். மக்களே, இந்த கொமட்டிட விலை 39 இல்லை. இந்த கொமட்டிட விலை வந்து 1099 ரூபா, 99 ஃப்ராங்க் இந்த கொமட்டிட விலை. இந்த கொமட்டை பார்த்த உடனே, கொமட்டை பாவம்னு சொல்லி திறந்து பார்த்தது மட்டும்தான் என்ற பிள்ளைகளுக்கு சுச்சா வந்துட்டு. அந்த கொமட்டை பார்த்த உடனே சுச்சாவோ போயிட்டாங்க. இந்த சூச்சுக்கு மட்டும்தான் 39.95, 40 ஃப்ராங்கா. நாங்கள் எப்படி பூட்டினால் அப்படி இருந்து பார்க்கலாமெண்டெல்லாம் இதில் இருக்குது. ஆனால் என்ன தாங்காது, உடைச்சால் 1000. மக்களை இஞ்சி சாமான் எடுக்க வந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எதையாவது கைதவறியோ எங்களோட பிள்ளைகள் உடைச்சாலோ அதுக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பேச மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பே பண்ண தேவையில்லை, ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அவங்களதுக்கு எக்ஸ்கியூஸோ நோ ப்ராப்ளம்னு போட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படி தான் இந்த பிள்ளைகள் போய் கடைக்குள்ளே முட்டை தட்டெடுத்து அப்படியே 15 முட்டையும் போட்டு உடைச்சி போட்டாங்க. அவங்கள ஓகே நோ ப்ராப்ளம்ண்டு அதெல்லாம் அள்ளி போட்டு புது முட்டை அப்படியே தந்து அனுப்பினாங்க. அப்படி நல்ல மனசுடைய மக்கள். அதே நேரம் வாங்கோ, நாங்கள் அதான் அப்ரெண்டிஸ் நீங்க இருக்கக்குள்ள நான் என்ன எல்லாரும் உங்களை இந்த துப்பாக்கி வச்சுக்கிறாங்கள ஒரு வித்தியாசமா பாக்குற மாதிரி இந்த கவரா வச்சிருக்க உங்களை பாக்குறாங்க. இந்த சைட்ல மக்களே மேல ஜக்கூசிகள் இருக்குது. எங்களுக்கு தேவையான ஜக்கூசில நம்பரை நாங்க எடுத்துட்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு தருவாங்க. இந்த ஜக்கூசி ஒன்று அப்படியே கலண்டு தலையில விழுந்தா என்ன கதி என்று யோசிச்சு பாருங்க. அது சரி. இந்த பக்கத்துல கண்ணாடிகள் இருக்குது. இதுகள விலைகள் எல்லாம் வந்து குறைஞ்சது 59 ஃப்ராங்க்ல இருந்தே இங்க கண்ணாடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு 1127 ஃப்ராங்கா. கபர்ட்டோட சேர்த்த மாதிரியே இருக்கு. பாத்ரூம்களுக்கு தேவையான கண்ணாடிகள் எல்லாம் இருக்குது. இந்த 54 ஃப்ராங்கோட கண்ணாடி. ஐயோ, நான் என்னது தொட்டாலும் அப்படியே செட்டாக வர மாதிரி தான் இருக்குது.
போவோம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிங்க், சின்ன சிங்க், கை கழுவுறதுக்கு, சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கிற இடங்களுக்கு, சாப்பாட்டு மேசைகள் பக்கத்தில், கரவேனுகளுக்கு கரவேனுகளுக்கு வேறது இருக்கும். அப்படி வேனோட செட் பண்ணி வரும். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாதீங்க. என்னம்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கப்பா. ஓகே மக்களே, வாங்க செப்பு கம்பி வாங்குவோம். ஓகே, சைட்லேயே வைப்போம், பேச்சு வாங்காம. நான் இப்படி பிள்ளைகள் செஞ்சா மக்களே, எனக்கு இந்த வீடியோவில் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வீட்டை போய் எனக்கு சரியான பேச்சு விழும். நாக்கி பேக்கி பேசுகிற மாதிரி பேச்சு விழும். உங்களுக்கு தெரியாது. யாராவது அந்த புண்ணியமான வேலையை செஞ்சால் நல்லது. இது வந்து என்னத்துக்கு பாவிக்கிறது? இந்த ஹீட்டர்களுக்கோ என்ன செப்பு இந்த குழாயா இருக்குது. சும்மா சும்மா ஓமென்று சொல்லாது. அம்மா என்னம்மா என்ன செஞ்சது? தாங்கள் இந்த காசு நான் வச்சிருக்கிறேன். எங்க? காத்துல. வாவ், நல்ல வாசம். என்ன? ஓகே மக்களே, இது வந்து பாத்ரூம் செட்டுகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை போட்டிருக்கு. உள்ள இருக்கிற ஷவருக்கு எவ்வளோ விலை, கீழே இருக்கிறதுக்கு எவ்வளோ விலை, கண்ணாடிக்கு எவ்வளோ விலைன்னு ஒவ்வொன்றுக்கும் போட்டு வச்சு திறக்க பயமா இருக்கு. அங்கே தலையில விழுந்துருமணும். உடைஞ்சாலும் பரவாயில்ல, பேச மாட்டாங்க. நம்மட மண்டை உடைஞ்சால் யாரு பார்க்கறது? இப்போ நான் இதில் என்னத்துக்கு பார்க்குறேன்னு சொன்னால், சுவிட்சர்லாந்தில் ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறேன். நான் பழைய வீடு ஒன்று வாங்கி புதுப்பிச்சு அதில் குடியேற போகிறேன். அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். நான் ஓகே, இதுக்குள்ள இப்போ வந்தாச்சு. நல்லா கைகள் எல்லாம் ஆட்டி ஆட்டி நல்லா ஊத்தைகள் எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் எல்லாம் பழைச்சி கண்ணாடியாக இருக்கு. இப்படி வேண்டாம் எனக்கு. இது கபர்ட். நான் பாத்ரூம் ஆக்க என்னடா இவ்வளவு சின்ன நொண்டா இருக்குதுன்னு பார்த்தேன். என்னம்மா? ஓகே, ஹலோ ஹலோ. இதுல வேற இதுல வாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லை. இது வந்து இங்க மறைச்ச மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது. ஷவர். குளிச்சுட்டு வாங்க. என்ன குளிச்சுட்டு வாங்கோ. பாய். ஓகே, வாங்க. ஹாய், வாங்க. அப்படியே இது நல்ல அகலமா இருக்குது மக்களே. 109 franc தானே இந்த இருக்கிறதுனா லாபமா இருக்குதுன்னு இதை வாங்குவோமோ. 109. இல்ல, அது வந்து இதுகளுக்கு அதுகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இதுக்கு மட்டும் 100. இல்ல, வேர்னிஷ் எழுதிருக்கு. ஓகே, ஏதாவது இருக்கட்டும். நம்ம என்ன வாங்கிய போறோம். வாங்கோ. இது வந்து அந்த ஹோட்டல்களில் வடிவா பார்க்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆக்கிற வீடுகளுக்கும் இப்படித்தான் இருக்குது, வடிவா இருக்குது. என்னம்மா சட்டியோ? ஓகே. இப்போ நாங்கள் கிச்சன் ஏரியாவுக்கு போகிறோம். நானும் அப்பச்சியை பார்த்து சிரிச்சிட்டேன். ஓகே, இது வந்து சமைக்கிறதுக்குரிய ஓவனோட சேர்த்து மேலே அடுப்பு வந்துருக்குது. ஊர்லேயும் நிறைய பேர்கிட்ட இப்படி மேலே கேஸ் பார மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னது கரண்ட் பார மாதிரி கரண்ட் அடுப்பு இது. அதே நேரம் சின்ன ஸ்பேஸுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். லைட்டெல்லாம் வேலை செய்யுது, போட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வேலை செய்யுது. சமைக்கிற புகைகளை எல்லாம் இது ஓகே. இது ஐயோ,
இதுக்கு தான் நான் ஒன்றையும் தொடுற இல்லை. ஆஃப் பண்ணுங்க. ஓ ஓகே போதும். இனி ஒன்றையும் தொட்டு பார்க்குறல. ஒரு கிச்சன் உண்டை பிளான் பண்ணுறதுக்குரிய மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் இதை கழுவி இதுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேலையெல்லாம் செய்யலாம். அது தண்ணி கீழே போகும். வெட்ட பிள்ளைகள் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. இது வந்து சமைக்கிற அடுப்புன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இதுக்குள்ள அடுப்புக்குள்ளே இதுதான் இந்த என்னது சமைக்கிறதுக்குரிய ஃபில்டரோ என்னம்மா? மக்களே நல்ல கடைக்காரர்களாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் இந்த தண்ணிகள் இருக்காது. அதுவும் ஃப்ரீயாக பாருங்கோ. அழகான புது கப்புகள் எல்லாம் பேப்பர் கப்புகள் எல்லாம் வச்சு தண்ணி. அதுக்குள்ளே இந்த கணவருக்கு வேறு தண்ணி வேற விடாச்சு தான். தண்ணி விடாய்த்ததா என்னன்னு சொல்றது? தாங்க அப்பாக்கு எடுத்து கொடுப்போம். ஓகே பொறுங்க. இது என்ன தண்ணி? இது என்ன தண்ணி? இதில் எடுத்து கொடுங்க. கடைசியில ஒருத்தர் ஒன்றும் வேண்ட மாட்டேன். கடைசியில இந்த வெறும் இலவச தண்ணியை மட்டும் குடிச்சு போட்டு போங்க. போதுமம்மா, கூட எடுக்க வேண்டாம், கூட எடுக்க வேண்டாம் பிருத்வி. ஓகே கட்டும் குளிரா இருக்குது. மக்களை விளையாட்டு சாமான்கள் எப்படி இருக்குது? நாங்கள் விளையாடுறதும் இல்லை, பிள்ளைகள் விளையாடுறதும் இல்லை. இதெல்லாம் நாய் பூனைகள் விளையாடுறது. இந்த நாட்டுல மனுஷனுக்கு மரியாதை இல்லை, நாய் பூனைக்கு மரியாதை இருக்குது. நிறையாவே மனுஷனுக்கு மரியாதை இருக்குது. நான் சும்மா சொன்னேன். பிறகு அதுக்கே கேச போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் நாய் பூனைகள் விளையாடுற விளையாட்டு சாமான்கள் மக்களே. இதுக்குள்ள வந்து மீன்கள் எல்லாம் நல்ல விலை குறைவாம். மீன் சாப்பாடுகள் எல்லாம் விலை குறைவாம். மீன் தொட்டிகளுக்கு போடுற கல்லுகள் எல்லாம் மிக 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 விலை குறைவாம். குவாலிபெட்ன்னு சொல்லி இங்க மீன் மீன் சம்பந்தப்பட்ட இதுகள், எலிகள், பாம்புகள் வளர்க்குறது எல்லாம் அங்கே வாங்கலாம். பெட்டுகள் எல்லாம் அந்த இடத்துல விலை கொஞ்சம் அதிகம். இதுல வந்து விலை நல்ல 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 விலை குறைவானது. 1 ஃப்ராங்க் 2 ஃப்ராங்குக்குள்ளேயே மீன்கள் வாங்கலாமாம். இந்த அழகழகான கலர் கல்லுகளை எல்லாம் நல்ல விலை குறைவா வாங்கலாமாம். இந்த பெரிய கல் மூடைக்கே எனக்கு இதில் அங்கே எவ்வளோ விலைன்னு தெரியல. இது வந்து இந்த மண் மாதிரி என்ன மண் மாதிரி கல் சின்னன், அதுக்கு 15.90 16 ஃப்ராங்குக்கே இவ்வளோ பெரிய மூடையாக வாங்கிடலாம். நாங்கள் எங்களை பிள்ளைகளையும் பார்க்க வேணும். நான் பாருங்கோ எங்க கவனம், நான் இறக்கி விடுவேன் தான் சொன்னால். ஓகே ஏதோ முயல் இதுக்காமண்டு பார்க்க போகிறாங்க. இதில் விட்டுட்டு சைட்டில் வாங்க போம். அப்படி மீன் பார்ப்போம். இதுவும் மீன் தொட்டி தான். இதை மேலே பார்க்கல அது வந்து மணக்குது. விடுங்க. இல்ல இப்ப இது என்னன்னா ஒரு குரூப்பா விட்டு இருக்கிறாங்க. நாங்க வாங்குறோம்னா தனி ஒரு மீனா வாங்கலாது, அந்த குரூப்பா தான் வாங்கலாம். அவ்வளோ வந்து சொல்லி விலையை கேட்டு அப்படியே வாங்கலாம். மீன் தொட்டிகள் விளக்க ஆசைப்படுறவங்க இதை வாங்கலாம். கையால் எப்படி இடிக்க வேண்டாமா, மீன் பயப்பட்டுருமான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்களேன்ட்டு நினைக்கிறேன் நான். இந்த மீனுக்கு வந்து 1.90 தான். 1 ஃப்ராங்க் 90 ப்ராப்பர். ஆகவினோ தொட வேண்டாம். பாருங்க மங்களே, மீன் தொட்டிக்குள்ள வைக்கிற விளையாட்டு சாமான்களே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க.
காட்டுங்க அதை. திரும்ப முகத்தையே காட்டி கொண்டிருக்கிறாரு மக்களை. இதுல நின்றாக்கள் எல்லாம் சத்தி எடுத்துட்டு ஓடிட்டாங்கள பிள்ளைகள் எல்லாம். இந்த எலும்புகளோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லி அதுலயே இருக்குது, நாய்களாக்கும். அந்த கருவாடு ஆயிட்டுது இதெல்லாம். இது பாருங்க, இது வந்து மாண்ட நாய்க்கு சாப்பாடாம். மாண்ட தோலாம் இது. இது வந்து குதிரைட தோலாம். இது வந்து நல்லா இருக்குது மக்களே. இது வெறும் பிளாஸ்டிக் மக்கள். இந்த பசியோட இருக்கிற மிருகங்களுக்கு இதை கொடுத்தா சப்பி இருக்கும். காலெல்லாம் இருக்குது. இந்த வேட்டையாடுறேன்னு நினைச்சு இதை நல்லா வேட்டையாடுவாங்க போல. நான் நினைக்கிறேன் ஆட்டு காலன்னு சொல்லி. இங்க வாங்க, மான் கொம்பு இருக்குது. இது மான் கொம்பு எனக்கு தெரியாது, ஆனா மான் கொம்பு மாதிரி தான் இருக்குது. மான் கொம்பு தான். பாத்தீங்களோ மக்களே, மான் கொம்பு. இது எப்படி வந்து எனக்கு ரத்தம் எப்படி வந்துச்சோ தெரியாது. மான் கொம்பு இதுகளையே நாங்கள் எடுத்து ஏதாவது தங்கங்களுக்கு வச்சு செய்யலாம் நாங்கள். இது நல்லா இருக்கு. இந்த கூரோட வரதான் நல்லா இருக்குது. இந்த இருக்கிறது வெட்டி இருக்குது. இது என்னத்துக்கு வாங்கி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா இருக்குது, பரவாயில்லை. லார்ஜ், ஸ்மால், எக்ஸல் எல்லாம் இருக்குது பாருங்க. இது ஸ்மால், இது மீடியம், இது லார்ஜ், எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ஸ்மாலை பார்ப்போம். ஸ்மால் நல்லா இல்லை, சின்னனா இருக்குது. லார்ஜை பார்ப்போம். என்னத்துக்கு வாங்குவாங்களோ கையால. நாய்கள் கடிக்கிறதுக்காம இந்த அதில் பல்லுகள் சில மிருகங்களுக்கு கடிக்கலண்டா பல்லுகள் கூராயிருமாம். அப்படி அந்த அவங்களோட அந்த பல்லுகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக இப்படியானதை வாங்கி கொடுப்பாங்களாம். இதென்னு பார்ப்போம். ரபிட். ஐயோ, முயல் எண்ணெய் தேடி திட்டுறவங்க வந்து இந்த இருக்கிறத ரபிட்டோட காது இதையும் கொண்டு போய் காய்ச்சி எண்ணெய்க்குள்ள போட்டு உங்களோட மொட்டை தலைகளை வளர வைங்கோ. இதை நின்று பார்ப்போமா. பஃபட். இதுவும் முயல் தான். முயல்ற காது தோலை உரிச்சிட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க போல. இது தோலோட இருக்கு, தோல் இல்லாம இருக்கு. யா தள்ளுங்கம்மா. அப்படி முகத்தை கிட்ட கொண்டு போக கூடாது, கிருமி. முயல்ற காதை வெட்டி வச்சிருக்கிறாங்க. இது தொட்டு காட்டினா எடுத்துக்கப்பாங்க. இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த இருக்குது, பொரிச்சு சாப்பிடலாம். கோழிக்கால், கோழி நகத்தோட சேர்ந்த மாதிரி. இதெல்லாம் மனுஷனால் சமைச்சு வர சாப்பிட்றது தெரியுமா உங்களுக்கு? நல்லா கிடக்குது. யா முக்கியமான இது நாய்க்கண்டு வாங்கி கொண்டு நான் சமைச்சு சாப்பிடலாம் போல. ஃபிஷ் நல்ல நல்லா நம்மட ஊர்ல இருந்து காய வச்சு வர கருவாடை விட நல்லா சுத்தமா தான் இது காய வச்சிருப்பாங்களேன்னு நம்புறேன் மக்களே. ஐயோ, இங்க பாருங்க, இதெல்லாம் மாடுட எலும்புண்ட மாதிரி இருக்குது. கால். இது பண்டிர தோல், பண்டிர அந்த கொழுப்பு பகுதியாக்கும். ஸ்கின் தான். ஐயோ, நாய் கடிக்கிறது, நாய்க்கு நக்கி சாப்பிட்றது. நாயிர ஸ்நாக்ஸ். இந்த இருக்குது மாசியாக்கும். மாசிக்கருவாடு மாதிரி இது மாடுட ஒரு
லங் யா மாட்டோட லங்ஸாம் மக்களே. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாம். இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாம், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. இதெல்லாம் 9-10 ஃப்ராங்குக்குள்ள இந்த ஸ்நாக்ஸ்கள். யா தங்கச்சங்கம்மா, ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குமென்று நினைக்கிற மக்களே. ஒவ்வொன்றா பிரித்து வச்சுக்கு. இது வந்து மாட்டோட தலையில் இருக்கிற தோலாம். இது இந்த இருக்கிறதெல்லாம் மக்கள். எங்களுடைய பகுதிக்கு வந்துட்டு நாங்கள் கார்டனிங் பகுதிக்கு. ஆனால் ஒன்றுமே வேண்டாம் நமக்கு இப்போதைக்கு. பீட்ரூட் நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு ஐயோ 2.80 ஒன்றுக்கு நல்லா தானே இருக்குது. ஆனால் என்ன அந்த எலி தானே எல்லாத்தையும் சாப்பிடுது. உண்மையிலே விலை குறையண்டு இந்த பயிர்களை பார்த்தா விளங்குது எனக்கு. ஏன்னு சொன்னா இதெல்லாம் விலை கூட கூட கொடுத்து நம்ம வேற கடையில வாங்கினேன். அதே நான் வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கோ. ஆனா இதுக்கெல்லாம் நல்ல விலை குறைவா இருக்குது. ஒருவேளை காலம் கவனம் தண்ணி சரிக்கிறது, காலம் கடந்து போயிட்டுதுன்றதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்களோ தெரியல. இது 4.40. இது வந்து தக்காளி 14.50. ஐயோ, இந்த பக்கம் வாங்கோ. இங்கே ஊர்ல எல்லாம் இந்த இருக்கிற பூக்கண்டுகளை கண்டாக்கல்ற வீட்டு என்ன செய்யறது தெரியுமோ? இந்த இருக்கிற பூ இருக்குத்தானே, இந்த பூவில் இருக்கிற கீரை பருப்பு மாதிரி வரும். அதுக்குள்ள பருப்பு இதுக்குள்ள காணல, சீட்லெஸ் ஆகும். இந்த முத்தல்ல போல அந்த பூவில் இருக்கிறதுல நைஸாக களவெடுத்து கொண்டு போய் வீட்டை தூவி நட்டு விட்டலாம். பாருங்க, நல்ல குண்டு குண்டா குட மாதிரி அழகா குடம் மாதிரி இருக்கு இந்த பூ. இவ்வளோ அழகுன்னு சினிமாட்டிக்ல எடுக்க நோமல் எடுங்க அண்ணா. Hey, what are you doing, man? மக்களே, இலவச கார்ட்டூன்கள் இருக்குது, வேணுமா? இந்த கடைகள்ல வந்து மக்களே இப்படி கார்ட்டூன்கள் எல்லாம் ஃப்ரீயா வச்சிருப்பாங்க. அப்படியே கட்டுக்கட்டா எடுத்துட்டு போய்தான் கார்டனுக்கு நான் அந்த பயிர்கள் பதியம் வச்சேன். இதுல தான் எடுத்த நான். இந்த கடையில இல்ல, அது வேற கடையில. செல்லக்குட்டி இருங்கோ, விழுந்துரும். இந்த பெல்ட்டை கலட்டி எறிவோம். எனக்கு வேண்டாம், வேண்டாம். பேக்குக்குள்ளானே வைக்கணும், வேறங்க வைக்கிறேன். நோ ஆவி கவனங்குட்டி. மகளே, இந்த பக்கம் ஆப்பிள் பியர்ஸ்கள் இருக்குது, மாதுளை மரம் இருக்குது. பாருங்க, இவ்வளோ பெரிய மாதுளை. மாதுளம் பழம் இல்ல, மாதுளை மட்டும்தான் இருக்கு. வேற பக்கம் இருக்கொண்டு பார்ப்போம். இந்த பழத்து பக்கம் எங்களுடைய கிரம்பெரிகள், ப்ளூபெரி, பிளாக்பெரி எல்லாம் இருக்குது. ஆஞ்சி சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் காய்க்கல. வாங்கோ பாப்போம். எங்கட மக்களுக்கு ஆஞ்சி சாப்பிட்டு காட்டுவோம்னு பார்த்தால் இங்க பாருங்க, இதை நம்மங்களோட தோட்டத்துக்கு வாங்கி நடலாம். ஆனா பச்சை ஆப்பிள், இது என்ன சிவப்பு ஆப்பிள் தான், சிவப்பு ஆப்பிள். ஓகே, ஆயத்தான் விருப்பமா இருக்கு மக்களே. ஆனா 2 தான் இருக்குது, நிறைய இருந்தா பரவாயில்ல. ஆய்வோம். யா, இங்க இருக்குது.
டட்டடாயிங். ஏய், ஆயவா ஆய், ஆய். இந்த மேலுக்கு இருக்குது. ஆரும் வந்து அடிச்சாங்களேண்டா, நீங்க தான் பொறுப்பா? பாப்போமா இது பெருசோ சின்னோண்டு பாப்போம். ஹலோ. நான் ஆயவே இல்லடா. நான் தான் திருப்பி பார்த்தேன், இது பச்சை அப்பளோ இல்ல இந்த அப்பளம் உண்டு ஒன்று அஞ்சா சரி வராது, ரெண்டு பேரும் கேப்பாள. பிறகு ஓ ஓகே, இது கை எட்டுது மக்கள் பாருங்க, இந்த மரத்துக்கு கூட எட்டுது இல்லைண்டா பாருங்கண்ட கை. அந்த அப்பிள் வேணும். இது இது ஆக்கள் வாங்கி நடுறதுக்குமா? உங்களுக்கு வாங்க, ஆளுக்கு ஒரு கிரேப்ஸ் மட்டும் வாங்கி தரேன். இந்த இருக்கு, இந்த கிரேப்ஸ் வந்து கிரேப்ஸ் நிறைய இருக்கும் தானே, அதால ஆளு கொண்டு உண்டு. இதாங்க மருந்தடிச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு போட்டு மயங்கி போயிருங்கோ. பிள்ளைகளுக்கு கொடுத்தா மட்டும் போதாது, நானும் சாப்பிடணும், இல்லாட்டி வயிற்றால போயிடும். பச்சை புளி வாயில வச்சா ஒரே புளிப்பு. என்ன க்ளோஸ் அப்ல எடுக்காதீங்க, பழுத்து போன நிறைச்சு போன தலை முடியெல்லாம் தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, நல்ல வாசம் மல்லிகை மாதிரி மணக்குது. வேற பேர் நண்டெல்லாம் எனக்கு வாசிக்கல. தண்ணி இன்றைக்கு திடீரென்று ஒரு மழை, ஒரு 4-5 நாளைக்கு வெயிலா அரிச்சு கொண்டு இருந்துச்சு, திடீரென்று ஒரு மழை. இந்த மழைக்குள்ள நான் வேற சின்ன ஒரு சட்டையை போட்டு கொண்டு வந்துட்டேன், குளிருது. இங்க பாருங்க, செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே. வேற என்ன இருக்குது? எங்களோட பந்து பூ இருக்குது, பஞ்ச் ஃப்ளவர் இருக்குது. அப்படியே வந்தா சுத்தி நான் அந்த கருவேப்பிள்ளை எல்லாம் தேடுறேன். நான் கருவேப்பிள்ளை அந்த எங்களோட வீட்டு கிளைமேட்டுக்கு நல்லா வருமென்று நினைக்கிறேன் நான். அதனால கருவேப்பிள்ளை மட்டும் எனக்கு கிடைக்குது இல்லை மக்களே. சுவிட்சர்லாந்துல எந்த கடையில நல்ல கருவேப்பிள்ளை மரம் வாங்கலாம்னு சொல்லி சொல்லுங்கோ, வாங்குவோம். இதுவும் அடுக்கு செம்பருத்தி தான். இதெல்லாம் மக்களே இந்த சுவிஸ்ல இருக்கிற ரோட்ல எல்லாம் பூத்து போயிருக்கும். இந்த இருக்கிற இந்த கருவேப்பிள்ளை நகமெல்லாம் ஊத்த மாதிரி இருக்கு, அப்படி நினைக்காதீங்கோ. ஏனெண்டா நான் இந்த இலைகளை கிள்ளி 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 அதுல அப்படியே கரல் பிடிச்சிச்சு. எல்லாத்த பார்த்தாலும் எனக்கு மணந்து பார்க்குற ஒரு ஹேபிட் உண்டு. இது பாருங்க, ஃபேஷன் ப்ரூட் மாதிரி. வாங்க அப்படியே போம். பூக்கள் அழகுகள், கண் கொள்ள காட்சிகள். இங்க பாருங்க, இதுல வந்து தாமரைகள் எல்லாம் இருக்கான்னு போட்டிருக்கு, காணல தாமரைகள் எல்லாம். ஆனா இது தண்ணிக்குள்ள வளர்ற பூக்கண்டுகள் போல. இந்த இருக்கு தாமரை. அப்படி 3 கலரும் இருக்காக்கும். கண்டல் தாவரங்கள் என்று நினைக்கிறேன் நான். இது எங்கட விட்டு ஏற்கனவே இருக்கிறதுகள். இதெல்லாம் பூக்கண்டுகள் வாங்குற ஐடியாவே இல்லை எனக்கு, நீ வைக்கவும் இடம் இல்லை, வாங்கி தரத்துக்கு என்னுடைய கணவருக்கு மனசும் இல்லை, எனக்கு பேச்சு தான் விடும். ஓகே மக்களே, இவ்வளவு தான் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. எல்லாம் விலை குறைவான பொருட்கள் தான். கார்டன்கள், உங்களுடைய சின்ன சின்ன வீட்டு தோட்டங்களுக்குரிய பொருட்கள் எல்லாம் இங்கே நல்ல விலை குறைவாக இருக்குது. எங்கள் லண்டி பவோஸ் அப்படியான இடங்களை விட இது கொஞ்சம் நல்ல விலை குறைவாக இருக்குது, வாங்கி எடுக்கலாம். இந்த குச்சிக்கு எவ்வளவு பார்ப்போம். எவ்வளவு இது கண் தெரியுது இல்லையோ, இல்லை இதில் விலையை காணும் இல்லையோ, காணல. ஓகே, விலையை நாங்கள் புறவை பார்ப்போம்.
இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். என்னுடைய அலப்பறைகளை இவ்வளவு நேரத்துக்கும் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு நன்றி. மீண்டும் நல்ல காணொளியோட, உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகை ஊக்கமா இருக்கும். பாய்.